Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே, நீ பரிசுத்தர் அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஹalleluya 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 எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலையே ஹalleluya ஹalleluya சிறந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அவர் கல்வாரி நாயகன், நமக்காக ரத்தம் சிந்திய கல்வாரி நாயகன், நம்மை மீட்டு கொண்ட தேவன். ஹalleluya 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 வல்லவர் அவர், வல்லவர் நல்லவர் நல்லவர் சிறந்தவர் உயர்ந்தவர் மகிமையான தேவன் அவர். ஹalleluya மகத்துவம் நிறைந்த தேவன் அவர். பரிசுத்தர் 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 நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya அதிசயமான தேவன் அவர். ஹalleluya எங்கள் அதிசயமான தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவன், நம் வாழ்க்கையில் அதிசயத்தை காணப்படுகிற தேவன் அவர், நம் வாழ்க்கையின் விடுதலை நாயகன். ஹalleluya ஹalleluya விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதரே ஹalleluya ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவர் ஹalleluya ஹalleluya அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர், மகிமைக்கு பாத்திரர். ஹalleluya ஹalleluya எல் ஷடாய் எல் ரோயே ஹalleluya 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 சர்வ வல்லவரவர். ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை கரம் பிடித்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 கல்வாரி நாயகனவர், நம்மை கரம் பிடித்த தேவனவர். ஹalleluya ஹalleluya அவர் வாக்கு மாறாத தேவன். ஹalleluya ஹalleluya நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 சர்வ வல்லவர் யெகோவா நேசி. ஹalleluya ஹalleluya யெகோவா தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya சர்வ வல்லமையுள்ள தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 வல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர விகாரத்தை நமக்கு தந்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர், அதிசயமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya அதிசயங்களை நம் வாழ்க்கையில் தருகிற தேவன். ஹalleluya கிருபை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya கிருபை நிறைந்த தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்தாரே. ஹalleluya ஹalleluya மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் 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 கல்வாரி நாயகன், கரம் பிடித்த கல்வாரி நாயகன் அவர், உன்னதர் உயர்ந்தவர். ஹalleluya ஹalleluya உன்னதமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்ந்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகன் நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவன். ஹalleluya 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 எங்களை மீட்டு கொண்ட தேவனே. ஹalleluya எங்கள் ரட்சகரே, ரட்சிப்பின் தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்களுக்காக அல்லவோ கல்வாரியில் வெற்றி சிறந்தீர். ஹalleluya எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினீரே. ஹalleluya எங்கள் மீது நோக்கமாயிருக்கிற தேவனே. ஹalleluya நம் மீது எவ்வளவு அளவற்ற அன்பு வைத்த தேவன். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் அவரே, வழி அவரே, சத்தியம் அவரே, ஜீவன். ஹalleluya
அவரால் அன்றி அவர் வழி அன்றி பரலோகம் இல்லை என்று நமக்கு கற்று தந்தாரே. ஹalleluya. அவர் நித்திய ஜீவனானவர். எங்கள் நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தமானவர் அவர். ஹalleluya. பரிசுத்த பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக அல்லவோ முள்முடி சூட்டினீர். ஹalleluya. எங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டீரே. ஹalleluya. எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டீரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனைக்குரியவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. நம்மையும் பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர் மகத்துவம் நிறைந்தவர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மைகளை நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் அக்கினிமயமான தேவன் அவர். ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவங்கள் நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது மகிமையை காணும்படி எங்கள் கண்களை திறந்தீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிர்ச்சலத்தில் அசைவாடிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே. நீர் தேவாதி தேவன். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறீரே. பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் என்று பரிசுத்த பாதையில் நடத்துகிறீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு கற்று தந்தீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஜீவ ஒளியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையின் வடிவமே வசன கீதமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய ஒளியே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே. எங்கள் துதிக்கு பாத்திரரே. ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். நம்முடைய தேவன் நல்லவர். நன்மைகளின் நாயகன். நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்து செல்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சிங்க குட்டிகளோ பட்டினி இருக்கும். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் படாது என்று சொன்னாரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே நித்திய பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவரே நம்முடைய வாழ்க்கையின் ஜீவன். ஹalleluya ஹalleluya. நமக்காக ஜீவன் தந்தாரே. ஹalleluya ஹalleluya. நம்மை மீட்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நம்மீது எவ்வளவு அன்பளித்த தேவன். நம்மீது இரக்கம் கொண்ட தேவன். ஹalleluya. கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆதி மந்தமான தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஆதி மந்தமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எப்போதும் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற ஆலோசனை கர்த்தாவே. ஹalleluya. அவர் நம் மீது நினைவாய் இருக்கிறாரே. நம் சிறுமையை கண்டு நம்மை அழைத்தாரே. நம்மை மீட்டாரே. நம்மை ரட்சித்தாரே. நம்முடைய ரட்சகர் வல்லவர் வல்லவர். ஹalleluya ஹalleluya. கரம் பிடித்த கல்வாரி நாயகன் வல்லவர் வல்லவர். சர்வ வல்லவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. எல் ஷடாய் எல் ரோயே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya. நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்மைகளின் நாயகன். ஹalleluya ஹalleluya. அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு மாறாத தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. பாதங்களில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்தி நடத்துகிறாரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்தாரே. நம்மை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அழைத்த தேவன் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறாரே. ஹalleluya. பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறாரே. ஹalleluya. அவர் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே. ஹalleluya ஹalleluya. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் விடுதலையின் நாயகன் நீர் ஆண்டவரே. விடுதலையின் நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் போற்றுதலுக்குரிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி இரத்தத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்ட தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாசற்ற மாணிக்கமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் நிரந்தரமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர், நம்முடைய வாழ்க்கையின் நிரந்தரமானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதான பிரபுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக அல்லவோ சமாதானத்தை வைத்து சென்றேன். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவன் அற்புதர். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கரம் பிடித்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எபனேசரே. ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோய். அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிக்கு பாத்திரரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அபிஷேக நாதன். ஹalleluya ஹalleluya. அக்கினியாய் நம் குடும்பங்களை இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலையே எங்களுக்கு போதுமானவரே. ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையின் அடித்தள உறுதி அவரே. ஹalleluya ஹalleluya. நம்மை கரம் பிடித்தாரே. ஹalleluya ஹalleluya. நம்முடைய அடித்தள உறுதியாகி இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அடித்தள உறுதியே. ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் மூலை கல்லே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்களுக்கு போதுமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அடித்தள உறுதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya. நம்முடைய அதிசயமான தேவனே ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அதிசயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியா எங்கள் குடும்பங்களை இறங்கி கொண்டிருக்கிறேனே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. வல்லவர் வல்லவர் நல்லவர் கிருபை நிறைந்தவர் மகத்துவம் நிறைந்தவர் பரிசுத்த தேவன். ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமானவர். ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிறவர். அற்புதமான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றிய தேவன். ஹalleluya ஹalleluya. செங்கடலை பிளந்த தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே. ஹalleluya. நித்திய ஜீவனே. ஹalleluya ஹalleluya. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன். அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்த தேவன். ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்த தேவன். ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. துதிக்கு பாத்திரம் தூயோனே துதிக்கு பாத்திரனே. ஹalleluya ஹalleluya. ஆலோசனை கர்த்தர் அவர். ஹalleluya. ஆலோசனை கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது நினைவாய் இருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. துதிக்கு பாத்திரரே. அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எப்போதும் அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் அக்கினியே எங்கள் கண்மணியே எங்கள் உயர்ந்தவரே எங்கள் சிறந்தவரே வல்லமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மட்டுமாய் பாதுகாத்த தேவனே இனிமேலும் பாதுகாத்து வழி நடத்துகிற கிருபைக்காக மே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கிருபை எவ்வளவு பெரியது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே எண்ணி முடியா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. அதிசயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எல் ஷடாய் எல் ரோய். ஹalleluya ஹalleluya. எபினேசரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இதுவரையில் உதவின தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரியா 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரியா ஸ்தோத்திரியா துதிக்க பாத்திரரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் எங்களை கரம் பிடித்த கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரியா ஸ்தோத்திரியா துதிக்க பாத்திரரே ஹalleluya அவர் நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகன் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் மகிமையானவரே நீர் பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம் ஸ்தோத்திர பாடலை பாடலாம் ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் ஏசு நாதா ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் ஏசு நாதா ஸ்தோத்திரம் அற்புத தேவா ஸ்தோத்திரம் காண்கின்ற தேவா ஸ்தோத்திரம் அற்புத தேவா ஸ்தோத்திரம் காண்கின்ற தேவா ஸ்தோத்திரம் 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 காக்கும் தேவா ஸ்தோத்திரம் சர்வமும் படைத்தவரே ஸ்தோத்திரம் காக்கும் தேவா ஸ்தோத்திரம் சர்வமும் படைத்தவரே ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தா ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தா ஸ்தோத்திரம் 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 உன்னதரே ஸ்தோத்திரம் உயர்ந்தவரே ஸ்தோத்திரம் உன்னதரே ஸ்தோத்திரம் உயர்ந்தவரே ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரம் நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரம் நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரம் 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 யெகோவா தேவா யெகோவா யெகோவா தேவா ஸ்தோத்திரம் யெகோவா ரப்பா ஸ்தோத்திரம் யெகோவா தேவா ஸ்தோத்திரம்
யகோவரப்பா ஸ்தோத்திரம், யகோவனிசியே ஸ்தோத்திரம், எல்ஷடாய் ஸ்தோத்திரம், யகோவனிசியே ஸ்தோத்திரம், எல்ஷடாய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். யாத்ராகமம் 25 1 முதல் 20 வசனங்கள். எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை யாவன: பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் யோபோத்திலும் மார்பகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாயிருப்பதாக. அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்திம் மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன்தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலட்டப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலவுமாய் இருக்க கடவுது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவையும் ஒன்றுக்கொண்டு எதிர்முகம் உள்ளவைகளாய் இருக்க கடவுது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி இருக்கிறவைகளாய் இருப்பதாக. இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும் போது நாம நேத்தைக்கு பார்த்தோம், தேவன் என்ன பண்ணினார், மோசையை அங்கே மலையின் உச்சியில் அழைத்தார். அது நாம நேற்றை பார்த்தோம். அந்த சீனாய் மலையின் மேல் அவர் சீனாய் மலையிலே தேவன் அங்கே அக்கினியாக அப்போது இறங்கினார் என்று பார்த்தோம். இப்போது என்று அது எப்ப அந்த ஜனங்களுக்கு அந்த 10 கட்டளைகளை சொல்லும் போது அவர் அக்கினியாக அங்கே இறங்கினார். அதை பார்த்து அவர்கள் நடுக்கம் கொண்டார்கள் என்று பார்த்தோம். இடி முழக்கத்தின் சத்தத்திலிருந்து அவர் அங்கே பேசினார் என்று பார்த்தோம். இப்போது மோசையை சீனாய் மலையிலே அவர் அழைக்கிறார். அங்கே எந்த மேகம் அந்த இடத்தை மூடிக்கொண்டது. மோசையை 6 நாள் மேகத்தால் மூடி மறைக்கப்பட்டார். 7ஆம் நாளிலிருந்து தேவன் அவருக்கு பேச தொடங்குகிறார். என்ன பேசுகிறார் என்றால், அவர் 40 நாள் இரவும் பகலுமாக அவர் உண்ணவும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை, எங்கேயுமே எழும்பி அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. அங்கே தேவனோடு இப்போது தேவனுக்கு அருகில் இருக்கிறார். அப்ப 40 நாள் அங்கே அவரோடு இருக்கிறார். அப்போதான் தேவன் சிலவற்றை பேசுகிறார். அவர் ஒரு உடன்படிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு கற்பலகையில்
அதை எழுதி அவர் கொடுப்பதற்காகத்தான் அங்கே மோசேயை அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கட்டளைகள், அவர் அங்கே பேசின கட்டளைகள், அதை அவர் எழுதி கற்பனையில் கொடுப்பதற்காகவும், மேலும் அவர்கள் வாழ வேண்டிய விதிமுறைகளை எல்லாம் அதில் எழுதி கொடுப்பதற்காகவும் தான் அங்கே அழைத்தார். அப்படியாக அவர் அந்த கற்பலகையை அவர் கொடுக்கிற அந்த உடன்படிக்கை அந்த கற்பலகையை எப்படியாக வைக்க வேண்டுமா? சித்தி மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியை செய்ய சொல்கிறார். முதலாவதாக தேவன் அவற்றை கொடுப்பதற்கு முன்னாக அந்த கற்பலகையில் எழுதின அந்த பிரமாணங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்பாக மோசையோடு என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஜனங்களிடம் காணிக்கையை கொண்டு வர சொல்வாயாக. காணிக்கையை எப்படி? மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் மட்டும்தான் வாங்க வேண்டும், மற்றவர்களிடம் வாங்கக்கூடாது. ஏன் தேவன் மனப்பூர்வம் என்று சொல்லுகிறார்? இப்ப நம்ம ஆதியாகமத்துல நம்ம ஃபர்ஸ்ட்லயே படிச்சோம், ஆபேல் காயின் 2 சகோதரர்கள். ஆதாமும் ஏவாளுக்கும், அதாவது ஆதாம் தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன், ஏவாள் அவருடைய மனைவி. அப்ப அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஆபேலும் காயினும். அங்கே அவர்கள் ஆடு மேய்க்கிற தொழிலையும் அந்த விவசாயப்படுகிற தொழில்களை எல்லாம் அவர்கள் அந்த காலத்திலேயே அவர்கள் செய்தார்கள் என்று பார்த்தோம். அப்போது ஆபேல் என்ன பண்ணுகிறார் என்றால், அவன் தேவனை நேசிக்கிறவனாக இருந்தான், ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவனாக இருந்தான். ஆனால் காயின் அப்படி அல்ல, உலக பிரகாரமாக வாழ்வார்களே அதே போல காயின் வாழ்க்கை அப்படிப்பட்டதாகத்தான் இருந்தது. அது எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால், ஆபேல் அந்த காணிக்கைகளை தேவனுக்கு முழு உள்ளத்தோடு கொடுக்கிறான். அந்த கொளுத்த ஆடுகள், ஆண்டவர் அந்த வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு முதல் பலனே வேண்டும் என்று. இப்ப எனக்கு முதல்ல எது விளையுதோ அதுல எனக்கு முதல்ல எனக்கு எடுத்து வைத்து விட்டுதான் நீங்க மற்ற காரியத்தை செய்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் அதை சொல்கிறார் என்றால், இப்ப ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருக்கு ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு கொடுக்கிறோம், அவரை கனம் பண்ணுகிறோம் என்பதற்கு அர்த்தம் தான் அவருக்கு முதல்ல எடுத்து கொடுக்கிறது. நாம பயன்படுத்தி விட்டு நாம அதை தேவனுக்கு கொடுக்கிறோம் என்றால் அது ஒரு கனம் கிடையாது. அப்ப நம்முடைய தேவன், அவர் நம்மை உருவாக்கிய தேவன், அவருக்கு நாம முதல்ல அவருக்கு நம்முடைய விளைச்சல்ல முதல்ல எடுத்து வைக்க வேண்டும். அது அவரே இருப்பார் இல்ல, ஆலயத்தையே கொண்டு கொடுக்கிறது. அது அடுத்ததாக எது கொடுத்தாலும் அந்த தலையீட்டுகள், அந்த ஆடுகள், இதெல்லாம் ஆண்டவர் இருக்கார். அதுக்கு அந்த தலையீட்டுகளாக இருக்கிறதெல்லாம் என்னுடையது என்று சொன்னார். அப்ப அவற்றை கொடுக்கும் போது அது முழு உள்ளத்தோடு கொடுத்தால்தான் அதை தேவனை கனம் பண்ணுகிறதாக இருக்கிறது. வேதத்தில் எல்லா இடங்களிலும் தேவன் சொல்லி இருக்கிறார், அவரை கனம் பண்ணும் போது நம்மை அவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த பயபக்தியின் அடையாளம் தான் அந்த கனம். அப்ப அந்த ஆபேல் தேவனை அதிகமாக நேசித்தார். அதனால்தான் அவர் தன்னுடைய அந்த விளைச்சலா இருக்கட்டும், அந்த ஆடுகளில் கொளுத்ததை, அந்த தலையிட்டை, அந்த கொளுத்ததை அவருக்கு முதல்லையா கொண்டு கொடுக்கிறார், கொளுத்ததை. அப்ப நாம அந்த தேவன் மீது உள்ள அன்பு இதுல இருந்து வெளிப்படுது. ஆனால் காயின் என்ன பண்ணுகிறார் என்றால், அப்படியாக முழு உள்ளத்தோடு கொடுக்கவில்லை. அதனால் தேவனுக்கு தெரியும், ஒவ்வொருடைய உள்ளங்களை அறிந்தவர் தான் தேவன். அப்ப ஆபேலின் காணிக்கை அவர் அங்கீகரித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் காயினின் காணிக்கை அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்ப பாருங்கள், அதனால்தான் தேவன் இங்கே சொல்கிறார், மனப்பூர்வமாய் அவர்களிடம் காணிக்கையை கொண்டு வர சொல்லு, மனப்பூர்வமாய் யார் கொடுக்கிறார்களோ அவர்களிடமிருந்து நீ பெற்றுக்கொள்ளு. மனப்பூர்வமாய் முழு உள்ளத்தோடு. ஆனா முழு உள்ளத்தோடு கொடுக்கும் போதுதான் தேவனை கனம் பண்ணுகிறதாக மாறுகிறது. இது சில நேரம் நிறைய பேரு என்ன பண்ணிருக்காங்க, நான் அது இப்போது நான் அப்படியே உண்மையாகவே சொல்றேன், நிறைய பேரு பொருத்தனை பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நிறைவேற, நான் இதை செய்வேன் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுவார்கள். ஆனா அந்த காரியங்கள் நிறைவேறின பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு 2 மனம் வரும். ஆனால் நாம ஒரு பொருத்தனை பண்ணுவதற்கு முன்பாக யோசித்து பொருத்தனை பண்ண வேண்டும். அதை பின்னாளில் நாம் பார்ப்போம். ஒரு பொருத்தனைன்னா வேண்டுதல். பொருத்தனை செய்தால் அதை தேவனுக்கு அதை நாம் செய்ய வேண்டும் மனப்பூர்வமாய். இல்லை என்றால் நாம பொருத்தனை செய்யாமல் விண்ணப்பை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். அது அப்படியாக நாம செய்யும் போது, அந்த அப்படியாக விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது, அது நம்மால் அந்த நேரத்தில் எது முடிகிறதோ நாம தேவனுக்கு செய்கிறோம். ஆனால் பொருத்தனை என்றால் நான் இதை செய்வேன் என்று நாம பொருத்தனை பண்ணிவிட்டு அந்த 2 மனம் வரும்போது அது முழு இல்லாமல் அந்த பொருத்தனையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப அப்போது நாம நினைப்போம், ஆண்டவர் எனக்கு செய்து தந்தாரு, அதனால நான் இப்ப நாம 2 மனம் ஆகும் போது அவரை கனம் பண்ணவில்லை. இனி ஒரு நாள் நமக்கு இதே போல நாம மீண்டும் தேவனோடு அவர்கிட்ட நம்முடைய அந்த இது துன்பம், நம்முடைய நெருக்கடியை போய் எடுத்து சொல்லும் போது அவருக்கு அந்த நினைவு வரும். அன்றைக்கு இவர்கள் 2 மனமாக இருந்தார்கள்,
இருக்கிறார்கள். இவர்களுக்கு நான் நன்மை செய்தேன், ஆனால் அவர்களோ இருமனம் உள்ளவர்களாக மாறிவிட்டு, அதனால் அப்படின்னு அவரு அதுக்கு ஏற்றாப்புலதான் அந்த கிரியை நடப்பிப்பார். அதனாலதான் நம்ம ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கும் போது நம்ம கவனமாக ஏறெடுக்க வேண்டும். நம்ம விண்ணப்பம் ஏறெடுத்தோம் என்றால் அதை செய்ய வேண்டும். அவர் நமக்கு நன்மை செய்யும் போது அதை திருப்பி அவருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும். அதனாலதான் இங்கேயும் என்ன செய்ய, அதனால் நம்ம விண்ணப்பங்களை யோசிச்சு வேண்டும். இந்த இது பண்ணும்போது நாம ஒவ்வொரு விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும் போதும், அதாவது தேவனுக்கு கொடுக்கிற காரியங்களை நாம விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது பகுத்தனை விண்ணப்பம் அது கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் நீங்க என்ன சொல்கிறார் தேவன், விருப்பம் அவர்களுக்கு முழு உள்ளத்தோடு கொடுப்பார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அதை நீ ஏற்றுக்கொள்ளாதே. அதே போல எதையாக அவர்களிடம் வாங்க வேண்டும் காணிக்கையாக, பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், பஞ்சு நூல், சிவப்பு நூல், வெள்ளாட்டு மயிர், அதே மாதிரி சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல், தகசு தோல், சீத்தி மரம், விளக்கெண்ணெய், அபிஷேக தைலத்துக்கான பரிமள வர்க்கங்கள், தூபத்துக்கான அந்த சுகந்த வர்க்கங்கள், ஏபத்திலும் மார்பகத்திலும் பதிக்கும் கோமதேக கற்கள், ரத்தினங்கள், இப்படியாக இதையெல்லாம் தேவன் கேட்கிறார். அடுத்ததாக அந்த எதற்காக அந்த சித்தி மரத்தை கேட்கிறாருன்னா, அதிலே ஒரு பெட்டியை செய்ய வேண்டும். அது 2.5 அடி 2.5 முழம் நீளமும் 1.5 முழம் அகலமும் 1.5 முழம் உயரவுமாக இருக்க வேண்டும் என்றும் இப்படியாக அவரு கட்டளை இருக்கிறார். அடுத்ததாக அதிலே தண்டுகளை அதை தூக்குவதற்காக அந்த பெட்டியை உள்ளதாய் எதற்காக அந்த பெட்டி செய்யப்படுகிறது என்றால், அந்த பெட்டிக்குள்ளதான் தேவன் கொடுக்கிற அந்த கட்டளைகள் நிறைந்த அந்த கற்பலகையில தான் அவர் செய்கிறார். அதை அங்கே வைக்க வேண்டும். அதற்காகத்தான் அது ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லா காலங்களும் எத்தனை காலம் உலகம் அழிந்தாலும் இது அழியாமல் இருப்பதற்காகத்தான், அதை பத்திரப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு மேலே பொன்னால் பூசப்பட்டு அப்படியாக இதையெல்லாம் பத்திரப்படுத்த வேண்டும் என்றால் அவர் அதை சொல்கிறார். அதுல கிருபாசனம் செய்ய வேண்டும், கேருபீன்களை வைக்க வேண்டும் என்று. கேருபீன்கள் என்றால் தேவனை, கேருபீன்கள் சேராபீன்கள் தேவனை எப்போதுமே துதித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஜீவ ராசி. அப்ப ஜீவராசினா ஜீவன்கள். அப்ப அந்த தேவனையே எப்போதும் துதித்துக் கொண்டிருக்கும். அந்த தன்னுடைய சிறகுகளை இது தேவனுக்கு முன்பாக அப்படியாக மூடி அந்த கிருபாசனத்தை தன்னுடைய சட்டைகளால் மறைத்துக் கொள்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு பயபக்தி! அதை அப்படியாக மறைத்துக் கொள்கிறது என்றால் அந்த பயபக்தியோடு தேவனை துதிக்கிறது. தேவனை எப்போதுமே பரிசுத்தர் 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 என்று அந்த சட்டைகளை அப்படியாக வைத்து அவை தேவனை துதித்துக் கொண்டே இருக்குமா. அதுதான் தேவன் அந்த அவற்றிலிருந்துதான் நாம் அந்த பயபக்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட அந்த ஜீவன்கள் எப்படியாக தேவனை துதிக்கிறது, அந்த சட்டைகளை அப்படியாக விரித்து குவித்து வைத்து விட்டு அந்த தேவனை துதிக்கிறது என்று. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பயபக்தி, தேவனுக்கு முன்பாக நாம தாழ்மையா இருக்கணும். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நினைவு கூற வேண்டும், எனக்கு முன்பாக தேவன் இருக்கிறார். அவர் நான் செய்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தேவையில்லாத ஏதாவது பேசுகிறோம் என்றாலும், தேவையில்லாத காரியங்களில் செயல்படுகிறோம் என்றாலும், நம்முடைய சிந்தைகள் தேவையில்லாத விஷயங்களில் கடந்து செல்கிறோம் என்றாலும் உடனடியாக நாம நினைக்க வேண்டியது, எனக்கு முன்பாக தேவன் இருக்கிறார் என்று. நான் அந்த ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்லுங்க, ஒண்ணு வேண்டாம், ஆண்டவரை சும்மா ஆண்டவருடைய காரியங்கள் ஏதாவது கொண்டு நான் ஆராய்ந்து கொண்டு இருந்தா கூட அப்ப நான் உண்மையிலேயே ஜெபிக்கிறதுக்கு உட்கார மாட்டேன். மற்றபடி சாதாரணமாக இருந்துட்டு ஆண்டவருடைய காரியங்கள் ஏதாவது திங்க் பண்ணிட்டு ஆண்டவரை காரியங்கள்ல ஏதாவது நினைத்து கொண்டு இருந்தா கூட நான் அந்த தேவனை கனம் பண்ணுகிற அளவுலதான் நான் அமர்ந்திருப்பேன். நான் ஓப்பனாவே சொல்கிறேன், காலுக்கு மேல காலை கூட எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி காலுக்கு மேல காலு போடுறதுக்கு நான் வந்தா கூட, ஐயோ எனக்கு முன்பாக தேவன் இருக்கிறார், நான் இப்போது தேவனை நான் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறேன், அப்ப என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் தேவனுக்கு முன்பாக எனக்கு முன்பாக அவர் இருக்கிறார், நான் அவரை கனம் பண்ண வேண்டும். அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் சமந்தா எல்லாம் சொல்லுவாங்க தான், நான் அதெல்லாம் குறை சொல்லல. என்னன்னா தேவனுடைய காரியத்தில் நான் என்னுடைய சிந்தை தேவனுக்கு நேராக எப்ப இருந்தாலும் நான் என்னுடைய செயல்பாடுகள் ஒரு பயபக்தியோட தான் இருக்கும். அது எங்க பிள்ளைகளுக்கு அதை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். காரணம், நம்முடைய வீட்டுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார், எப்போதும் நம்மே பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய சிந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எப்படியாக அவரை கனம் பண்ணுகிறோம் என்பதை நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும். நாம் எந்த அளவுக்கு தேவனை கனம் பண்ணுகிறோமோ
நம்முடைய செயல்களிலும் சரி, செயல்பாடுகளிலும் சரி, வார்த்தைகளிலும் சரி, அந்த அளவுக்கு அவரு நம்மை கனம் பண்ணுவார். பின்னாளில் அந்த அளவுக்கு நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார். அதனால்தான் எப்பவுமே அவருக்கு முன்னாக நம்ம தாழ்மைப்பட்டிருக்கணும். என்னை பார்த்து கொண்டிருக்க, ஐயோ நம்ம இப்படி பண்ணக்கூடாது, நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இது பண்ணணும்னு நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது நாம் யாவரும் தன்னைத்தானே சோதித்து அறிந்த ஜெபத்துக்கு நேராக நம்மை நாம் கடந்து செல்வோமாக. எல்லாரும் காலையில இருந்து இந்நேரம் நாம் எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், அந்த கனத்தை எப்படியாக செலுத்துறோம். நாம இன்றையிலிருந்து அந்த கனம் கொடுக்கறதுல கவனமாக இருக்க வேண்டும். அவரை நாம் நினைவு கொண்டிருக்கிற நேரங்கள்லயும் சரி, பைபிள் படிக்கிட்டு இல்ல பிரேயர் பண்ணிட்டு எந்த நேரமா இருந்தாலும் அவரை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய காரியங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரங்களில் நாம் அந்த தேவனுக்கு கனம் கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். அவர் என்னைக்கு முன்னாடி இருக்கிறார், அதனால நம்ம காலு மேல காலு போட்டுட்டு அப்படியெல்லாம் ஒரு சிலர் ஷோ போட்டுட்டு கூட, நான் இன்றைக்கு கூட நான் சொல்றேன், ஒரு இடத்துக்கு வெளியே போறதுக்கு நான் ஒரு சிறு ஜபம் பண்ணாலும் எங்க பிள்ளைங்க ஒரு ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல சரி, நான் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜபம் பண்ணினாலும் என் காலில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போட்டுட்டு தான் ஜபம் பண்ணுவேன். ஏன்னா நாங்க அவரை கனம் பண்ணுறேன். அதே இதை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் நிச்சயமாகவே சொல்றேன், உங்க வாழ்க்கை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல போகும். எப்பவுமே அவர் அந்த கனத்தை பார்ப்பாரு, எந்த அளவுக்கு எனக்கு கனம் கொடுக்கிறார்கள். ஆகையால் நாம் இப்போது தேவனுக்கு நாம் கனம் செலுத்துறோமா, அதை நாம் இந்த முதல் அதை தெரியாதவர்களாக இருந்திருப்போம். ஆனால் நாம் அதை இனி பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்போது இந்த நாள் முதல் எப்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திர காலையிலிருந்து இந்நேரம் வரை எப்படியாக நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், தேவனுடைய காரியங்களில் எப்படியாக நாம் செயல்பட்டோம், அவருக்கு நாம் கனத்தை கொடுத்தோமா, அவருக்கு நாம் முன்பாக, நமக்கு முன்பாக இருக்கிற தேவன் அவரை நாம் எப்படியாக நேசித்தோம், அப்படி அன்பில் எப்படியாக வாழ்ந்தோம் என்று நாம் ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததா, பணிவுள்ளவர்களாக இருந்தோமா, நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருந்தோமா. எனக்கு முன்பாக தேவன் இருக்கிறார், அவருக்கு முன்பாக நான் தாழ்மையாக இருந்தேனா, அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நான் தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது, என் சிந்தனைகள் தேவையில்லாமல் போகக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தனா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போது நாம் கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்போமாக. ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம். கல்வாரி சிலுவைக்கு நேராக இறக்கி வைப்போம். நம்ம குடும்பங்கள் இருக்கிற சீர்கேடுகளை எல்லாம், பலவீனங்கள், பரிசுத்த குறைச்சலான காரியங்கள் எல்லாம் அவருடைய சிலுவை பாதத்துக்கு நேராக இறக்கி வைப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தம் குடும்பங்களில் ஊற்றப்படுவதாக. உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. அமே குடும்பங்களை பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாய் மாற்றுவீராக. அதேபோல் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரங்களும் உமது ஜீவ ரத்தம் பாயற்றும் ஆண்டவரே. சரீரங்கள் ஆண்டவரே சுத்திகரிக்கப்படுவதாக. பலவீனமான இடங்களில் எல்லாம் ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்துவீராக. சரீரங்கள் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாய் மாறட்டும். ஆவி ஆத்மா சரீரங்கள் பரிசுத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. எப்போதும் உண்மை குறித்துள்ள சிந்தைக்கு நேராக மாறுவதாக ஆவி ஆத்மா சரீரம். அமே ஸ்தோத்திரம். இப்போது எல்லாரும் தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேவைகளை ஆண்டவர் எல்லாத்துக்கும் பதிலை தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஏற்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீ பதிலை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது வியாதிக்காக ஜெபிக்கிறோம். வியாதி உள்ள இடங்கள்ல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. இப்போது வியாதி உள்ள இடங்களில் கை வைக்கப்பட்டிருக்கிற இடங்களில் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. கட்டியல் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. சுகர் ப்ராப்ளங்கள் நீங்கி போகட்டும். நரம்புகள் பலவீனம் மறைந்திருக்கிற நரம்புகள் பலப்படுவதாக. ஆண்டவரே உமது வல்லமை சரீரத்தில் பாய்ந்து சென்று பலத்தை கொடுப்பதாக. எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே புண்ணு மாதிரி உள்ள அந்த பலவீனங்கள் இருக்கிறது எல்லாவற்றிலும் ரத்தம் ஆண்டவரே ஜீவரத்தம் அங்கே பாயட்டும். ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. மகிமைப்படுத்தும் சரீரங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும். ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதும். ஹல்லேலூயா ஆண்டவரே. திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற வரன்களை நீர் ஆயத்த பண்ணி கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு ஞானத்தை ஆலோசனை கொடுங்க. வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் குடும்பங்களுக்கு முடிச்சூட்டுவீராக. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிச்சூட்டுவேன் என்று நீர் வாக்கு கூறியிருக்கிறேன். உங்கள் வார்த்தையின்படியாக குடும்பங்களில் உமது நன்மை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதங்களை மேன்மைப்படுத்தும். கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி வழிவாசல்களை திறந்தார்கள் ஆண்டவரே. அதே போல வாலிப பிள்ளைகள் மாய வலைகளில் சிக்கி தவிக்காதவர் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை திசை திருப்பி வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். அதிலிருந்து அவர்கள் மீண்டு வெளியே வரும்படி உதவி செய்வீராக. அவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. அவர்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. குமாரன் விடுதலையாக்கினால் மட்டுமே அவர்கள் விடுதலை ஆவார்கள். நீ ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிட்டால் மட்டுமே அவர்கள் ரட்சிப்பை பெற முடியும். ஆகையால் அவர்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய சாக்கியத்தை கிருபையால் கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆமே ஸ்தோத்திரமானவரே. இன்னும் ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் அந்தந்த குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதோ பிரிவினைக்கு உட்பட்ட குடும்பங்களை எல்லாம் ஆண்டவரே நீ ஒன்று சேர்ப்பீராக. குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் ஒரு அன்பு ஏற்படும்படி நீ மாற்றி அமைப்பீராக. எடுத்து கட்டுங்க ஆண்டவரே குடும்பத்தை. மேலும் ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுங்க. மகிமைப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் நாம இன்னும் ஒரு ஜெபிக்கலாம். தேசத்துக்காக ஜெபிக்கலாம். தேசத்தின் அருவறுப்புகளுக்காக நேற்றுக்கு நாம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே இப்போது தேசங்களில் உள்ள அருவறுப்புகளை எல்லாம் உமக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நினைவூறுகிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு முன்பாக வைக்கிறோம். நீ நினைவூறுகிற தேவன் அதை நோக்கி பார்ப்பீராக. எல்லா அருவறுப்புகளை நீக்கி போடுவீராக. தேசங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே உமது பரிசுத்த அபிஷேகம் ஆண்டவரே உமது அக்கினி குடும்பங்களில் இறங்கட்டும். அந்த எல்லா அருவறுப்புகளை சுட்டரித்து தள்ளுவதாக உமது அக்கினி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசங்களை பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக திசை திருப்புவீராக. தேசங்களில் உள்ள ஒவ்வொரு மனுஷர்களை ஆண்டவரே நித்திய ஜீவ பாதைக்கு நேராக திசை திருப்ப வேண்டுமே ஜெபிக்கிறோம். எல்லா அருவறுப்புகளை நீக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.